இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் அன்பை பற்றி சொல்லி கொண்டிருந்தார், பாடம் எடுத்து கொண்டிருந்தார். இப்போ மாணவர்கள் எல்லாம் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசியாக மாணவர்களை பார்த்து ஆசிரியர் சொன்னார், நீங்கள் வெளியில் போங்க, அன்பை வெளிப்படுத்துகின்ற ஏதாவது ஒரு பொருளையாவது ஏதாவது உயிராவது ஏதோ ஒன்று எடுத்து வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். இந்த மாணவர்கள் எல்லாம் வெளியே போகிறார்கள். மகிழ்ச்சியோடு ஏதாவது எடுத்து வர வேண்டும், அன்பை வெளிக்காட்டும் விதமாக ஏதாவது எடுத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வகுப்பறைக்கு மீண்டும் மாணவர்கள் வந்தார்கள். ஒரு மாணவனை கூப்பிட்டார். அன்பை வெளிப்படுத்தும் விதமாக என்னப்பா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொன்னார். நான் அங்கே போய் பார்த்தேன், அந்த செடியில் பூக்கள் அழகாக இருந்தது, இதை பாருங்க பறிச்சுட்டு வந்து உங்க கொடுக்குறேன். பல நேரங்களில் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பூங்கொத்தெல்லாம் கொடுத்து ஐ லவ் யூன்னு கூட சொல்லுவோம். அதெல்லாம் வழக்கமாக உள்ள ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன். அவனும் அதே மனநிலையில் அந்த பூக்களை கொடுத்து பாருங்கள், அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் திருப்தி அடையலை. இரண்டாவது ஒருத்தரை கூப்பிட்டார், என்னப்பா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொன்னார். அவன் அப்படியே கைக்குள்ள அப்படியே பொத்தி கொண்டு அப்படியே காட்டினான். அது அழகான வண்ணத்து பூச்சி இருந்தது. வண்ணத்து பூச்சின்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல, குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவன் சொன்னான், வெளியில் போனேன், அழகாக பறந்து கொண்டு இருந்தது, அப்படியே நான் பிடிச்சிட்டு வந்தேன் பாருங்கள், இது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் அந்த பதிலை திருப்தி அடையலை. மூணாவது ஒரு பையனை கூப்பிட்டு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக என்னப்பா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். அவனும் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பறவை குஞ்சை ஒன்று கையில் எடுத்து வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறது. வெளியில் போன அது தன் தாயோடு அமர்ந்திருந்தது. நான் கிட்ட போய் அதை அழகாக பிடித்து கொண்டு வந்தேன், இதை அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்பவும் திருப்தி அடையலை. அப்போ தான் கடைசியாக ஒரு மாணவன் உள்ளே நுழைக்கிறான். உள்ளே நுழைஞ்சி உடனே ஆசிரியர் கேட்குறாரு, என்னப்பா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அவன் கிட்ட வந்தான், ஐயா நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலை. அப்போ அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல. அப்போ தான் சொன்னான், வெளியில் போன அந்த செடியில் அழகாக பூக்கள் பூத்திருந்தது, அதை பறிப்பதற்கு எனக்கு மனசு வரவில்லை, செடியிலே இருக்கட்டும் என்று என் மனம் குதூகலித்தது, விட்டுவிட்டேன். இன்னொரு இடத்திற்கு சென்றேன், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறந்து கொண்டிருந்தன, மனம் மகிழ்ந்தது. ஒருவேளை இதை பிடித்துவிட்டு சென்றால் இந்த இயற்கை கெட்டு போய் விடுமோ, அல்லது அந்த இனத்தினுடைய ஒரு பகுதி அழிந்து விடுமோ என்ற ஒரு பயம் என் மனதில் எழுந்தது. வண்ணத்து பூச்சி அது இயற்கையோடு இருக்கட்டுமே என்று அதை விட்டு வந்தேன். மூன்றாவது ஒரு இடத்திற்கு போனேன், தன் குஞ்சுகளுக்கு பறவை உணவு கொடுத்து கொண்டிருந்தது. ரசித்தேன், பார்த்தேன், அது அப்படியே இருக்கட்டும், தாயோடு இருப்பது தான் பிள்ளைக்கு அழகு என்று நான் விட்டு வந்தேன் என்று சொன்ன பொழுது ஆசிரியர் சொன்னார், இதுதான் அன்பின் வெளிப்பாடு என்று சொன்னாராம். தொடர்ந்து வகுப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், இந்த பூக்களுக்கு இல்லை அந்த வண்ணத்து பூச்சிக்கோ அல்ல அந்த பறவை குஞ்சுக்கோ இப்பொழுது சொல்லி கொண்டிருந்த இந்த மாணவனுக்கோ எந்தவித முன் தொடர்பும் கிடையாது. பூக்கள் யாரோ, வண்ணத்து பூச்சி யாரோ, பறவை குஞ்சு யாரோ, ஆனால் இவன் முன் தெரியாத ஒரு நபர் இருந்தாலும் அதை தனது அனுபவமாக அன்பின் வெளிப்பாடாக அதை ஏற்றுக்கொண்டான். இதுதான் அக வெளிச்சம் என்று சொன்னாராம். பல நேரங்களில் இதைத்தான் பார்க்கிறோம். முன்பின் தெரியாத யாரோ ஒருவர் வருகின்ற பொழுது புன்னகைக்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அன்பின் வெளிப்பாடு. இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் அன்பின் இலக்கணத்தை ஆண்டவர் அழகாக தெளிவுபடுத்துகிறார். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா, தொடக்கத்தில் கடவுளுக்கும் மக்களுக்கும் ரொம்ப தூரமாக இருந்தது. பல நேரத்தில் ஏதாவது வெளிச்சத்தை கண்டு ஐயோ கடவுளை கண்டுவிட்டோமே என்று மூடிக்கொள்வார்கள், முகத்தை புதைத்து கொள்வார்கள் தரையில்.
ஆனால் இயேசு தாங்க அதை அப்படியே மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறார் தெரியுங்களா? அப்பா குழந்தைகள் அந்த உறவை மாற்றுகிறார். அதுதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. நல்லா இருக்குங்க. இயேசு சொல்லுகின்ற பொழுது தான் அழகாக இருக்கும். தந்தையே அப்படின்னு சொல்லுவார். இதைவிட மேலான ஒரு விஷயத்தை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் பதிவு செய்கிறார். என்ன தெரியுங்களா பதிவு செய்கிறார்? உங்களை நான் பணியாளர் என்று சொல்லுவேன். ஆண்டான் அடிமை, தலைவன் பணியாள். இந்த உறவு இருந்தது. ஊழியம் செய்யணும், அப்படி இருக்கணும், ஆண்டான் அடிமை. அந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அழகான தந்தை என்று சொன்னவர் இப்பொழுது அதற்கு மேலாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நண்பன். இது உலகத்தில் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா? நண்பன் என்ற ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் பதிவு செய்கிறார். நண்பன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லவே வேண்டாம். நண்பர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய இன்றைக்கு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு காரியத்தை எங்கள் சொல்லுகிறார். நண்பன் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் பதிவு செய்கிறார். அப்படின்னா நண்பனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும். பல நேரங்களில் உறவுகள் கை கொடுக்க மறுத்த நிலையில் நமக்கு அதிகமாக கை கொடுப்பது நண்பர்கள் தான், நட்பு தான். உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அது. பல நேரங்களில் நாம் அப்படியே மனம் சோர்ந்து அப்படியே விரக்தி நிலையில் இருக்கின்ற பொழுது, உறவுகளெல்லாம் நம்மை விட்டு செல்லுகின்ற பொழுது நமக்கு அதிகமாக கை கொடுப்பது, உறவு கொடுப்பது நமது நட்பு மட்டும்தான், நண்பர்கள் மட்டும்தான். அதுதான் சொல்லுவான், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நண்பன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த மக்களுக்கெல்லாம், சீடர்களுக்கெல்லாம் போதிக்கிறார். அதனால தான் சொல்வார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அதை முழுவதுமாக செய்து காட்டினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த சோசியல் மீடியா, சமூக தொடர்பு சாதனங்கள். எளிமையாக ஒரு பேரை கெடுக்கணுன்னா இந்த சோசியல் மீடியா ஒன்று போதும். ஒருத்தன் நல்லா கஷ்டப்பட்டு அவன் உழைக்கிறான், மேலே வருகிறான், சூப்பராக வாழ்கிறான் அப்படின்னா அவன் பேரை கெடுக்கணும்னா ஒரு நிமிஷம் சோசியல் மீடியாவில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், ஒரு நிமிஷத்தில் அவனை பற்றி சிறு ஒரு அவதூறை செய்திருக்கவே மாட்டான். அந்த அவதூறை அவன் மேலே பரப்புனான் அப்படின்னா அவன் முழுவதுமாக கெட்டவன் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவன் மேல் திணித்து விடுக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய வழிபாடு நமக்கு முன்னிறுத்துகின்றது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 8 அழகாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் மறக்காதீங்க அந்த வசனத்தை. என்ன தெரியுங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் முழு மனதோடு பிறரை அன்பு செலுத்துங்கள். அதுக்கு கீழே ஒன்று சொல்லுவார், அன்பு எந்தவித தீங்கையும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பது, எப்படி மற்றவர்களை அன்பு செய்வது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் இலக்கணமாய் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.